இந்த 3 ட்ரக்ல இருக்கிற பெரிய பெரிய கண்டெய்னர்ல பல மில்லியன் மதிப்புள்ள பொருட்களை வந்து தனியால உறைஞ்சு போன ரிவர் மேல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ட்ரக்ல மட்டும் டெம்பரேச்சர் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அந்த ட்ரக்ல இருந்து புகை வர ஆரம்பிச்சு அந்த ட்ரக் வந்து நடு ரிவர் மேலே நின்றுதுங்க. ட்ரக் நின்னதுனால மற்ற 2 ட்ரக் டிரைவர்களும் வண்டியை நிறுத்திடுறாங்க. அடுத்ததான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இரும்பு ரோப் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக்கை இழுத்துட்டு போகிறதுக்கு மற்ற 2 ட்ரக்லையும் கட்டுறாங்க. இது மாதிரி அந்த ரோப்பை அவங்க கட்டிட்டே இருக்கும்போது ட்ரக் இருந்த இடத்துல இருக்கிற ஐஸ் கட்டியெல்லாம் உடைஞ்சு அந்த ட்ரக் வந்து உள்ள போக ஆரம்பிக்குதுங்க. அடுத்ததான் அந்த ரோப் வந்து கடைசி ட்ரக் டிரைவரோட காலில் வந்து மாட்டிக்குதுங்க. அதனால இவரையும் அந்த ட்ரக்கை வந்து உள்ள இழுக்குதுங்க. இப்போ அந்த ட்ரக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரிவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்குதுங்க. அந்த இரும்பு ரோப்பு கட்டி இருக்கிறதுனால மிச்ச 2 ட்ரக்கையும் சேர்த்து உள்ள இழுக்குதுங்க. இது அப்படியே விட்டா அந்த ரோப் மூலியமா கனெக்ட் ஆயிருக்கிற மிச்ச ட்ரக்கும் அந்த ரிவருக்குள்ள போயிருங்க. அதனால அந்த 2வது ட்ரக் ஓட்டிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றோம்னா அந்த ரோப்பை வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. அந்த கடைசி ட்ரக் டிரைவர் அந்த ட்ரக்கோட உள்ள போய் மூழ்கிடுறாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஐஸ் கட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட ஆரம்பிக்குதுங்க. அதனால மிச்சம் இருக்கிற 2 ட்ரக் டிரைவரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரக்கை எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. பனிக்கட்டியும் பாத்தீங்கன்னா வேகமா உடைய ஆரம்பிக்குது. அதனால அந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரக்கோட ஸ்பீடை இன்னும் அதிகப்படுத்துறாங்க. அப்படி அவங்க ஸ்பீடு அதிகப்படுத்துறதுனால அந்த ட்ரக்கோட டயருக்கு வந்து கிரிப்பு கிடைக்கலைங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ட்ரக்குங்களும் கொஞ்சம் தூரம் வந்து கீழே சாஞ்சி விழுந்துருதுங்க. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்குங்க விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா சேஃபான இடம் தாங்க.